வளைகுடா நாடுகளை பல ஆண்டுகளாக ஆழமா பதிந்திருந்த அமெரிக்காவின் அசைக்க முடியாத சுவடுகள் இப்போது கொஞ்சம் கொஞ்சமா மறைய தொடங்கி இருக்குது. அமெரிக்காவே எங்களின் பாதுகாப்பு கவசம் என்று சரணாகதியில் இருந்த வளைகுடா நாடுகள் இன்று அதிபர் டிரம்பின் ராஜதந்திர நடவடிக்கைகளாலும் முரண்பட்ட பேச்சுக்களாலும் பெரும் பொருளாதார மற்றும் உயிரிழப்புகளை தாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஒருபுறம் ஈரான் அச்சுறுத்தல், மறுபுறம் ஹார்முஸ் நீரிணை பாதை மூடப்பட்டதால செங்கடல் பகுதிகளை ஹவுதிகளின் தாக்குதல் என வளைகுடா அரசுகளும் அவற்றின் தொழில்துறையும் தவிக்குது. அமெரிக்காவை நம்பி இனி பயனில்லை என கருதி வளைகுடா நாடுகள் இப்போது மாற்று பாதையை தேட தொடங்கி இருக்குது. அமெரிக்க ராணுவ தளங்களை நம்பியிருந்த காலம் போய் சீனா, ரஷ்யா மற்றும் புதிய பிராந்திய ஒப்பந்தங்களை நோக்கி வளைகுடா நாடுகள் நகர தொடங்கி இருக்குது. ஈரானுடன் அமெரிக்கா கடந்த பிப்ரவரி 28 தொடங்கிய போர் எப்போது முடிவுக்கு வரும் என தெரியாம பல மாதங்களா நீடிக்குது. இதனால சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலையும் சப்ளையும் கடுமையா ஏற்ற இறக்கத்தோடு காணப்படுது. உண்மையில ஈரான் மீது அமெரிக்கா தொடுத்த இந்த போரை மேற்காசியாவில் உள்ள சவுதி அரேபியா, பஹ்ரைன், குவைத், கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள் விரும்பல. அமெரிக்கா போரை தொடங்கிட்டு அதை முடிவுக்கு கொண்டு வர முடியாம திணறுவதை பார்த்தும் அதிபர் டிரம்பின் முரணான பேச்சுக்களாலும் இந்த 5 நாடுகளும் வெறுப்பின் உச்சத்துல இருக்குது அப்படின்னு தி வாஷிங்டன் போஸ்ட் நாளேடு செய்தி வெளியிட்டு இருக்கு. அமெரிக்காவின் ராணுவ படை தளங்கள் நாட்டில் தக்க வைக்க ஏன் அனுமதி அளித்தோம் என்று இந்த 5 நாடுகளும் தங்களுக்குள்ளேயே கேள்வி எழுப்பிக் கொண்டுள்ளன. வளைகுடா நாடுகளின் கூட்டணியில முக்கிய அதிகாரி ஒருவர் அதிபர் டிரம்ப் போர தொடங்கினார், ஆனா அதற்கான விலையை நாங்க கொடுக்கிறோம் என ஆதங்கத்தோடு தெரிவிச்சிருக்காரு. யூரேஷியா குழுமத்தின் ஆய்வாளர் பிராஸ் மெட்காட் கூறுகையில, அமெரிக்காவின் நட்பில் இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள் ஈரானோடு போர ஒருபோதும் விரும்பல. டிரம்பின் ஈரானுக்கு எதிரான கொள்கை நிலையற்றதாகவும் கணிக்க முடியாததாகவும் இருக்குது. சவுதி அரேபியாவும் கத்தாரும் உலகிலேயே அதிக அளவில் கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்து வர்றாங்க. ஆனா ஹார்முஸ் நீரிணை மூடல் மற்றும் ஏமனின் ஹவுதி படையினரின் தாக்குதலால பாபல் மண்டி பகுதி வழியாக செல்வதில் ஏற்படக்கூடிய சிக்கல் ஆகியவற்றால ஏற்றுமதி மிக மோசமா சரிவடைந்திருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. பல ஆண்டுகளாக வளைகுடா பகுதியில் முகாமிட்டிருந்த அமெரிக்க ராணுவத்தை சகித்துக் கொண்டுதான் வளைகுடா நாடுகள் இருந்தன அப்படின்னு சர்வதேச அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்க ராணுவம் இருந்தா பிராந்திய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என நினைத்த அந்த நாடுகள் தற்போது ஈரானின் தாக்குதலுக்கு ஆளான பின் ஏன் அமெரிக்க ராணுவத்துக்கு இடம் கொடுத்தோம் அப்படின்னு வருந்துகிறாங்க. அமெரிக்கா தன்னிச்சையாக ஈரானுடன் நடத்த போரினால அதிகமா பாதிக்கப்பட்டிருப்பதும் அதிக அழுத்தத்தை சந்தித்திருப்பதும் சவுதி அரேபியா தான். ஆணவ சிந்தனை மூடப்படுவதற்கு முன்பாக சவுதி அரேபியா தினசரி 50 லட்சம் பேரல் கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்து வந்தது. ஆனா தற்போது அதுல 1/5 மட்டுமே ஏற்றுமதி செய்ய முடியுது. கச்சா எண்ணெய் விலையும் சர்வதேச சந்தையில பேரல் $100 எட்டிருச்சு. ஓமன், ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன் ஆகிய நாடுகள் போரை தவிர்க்க முயன்ற போதிலும் அமெரிக்காவின் நிர்பந்தத்தால போரில் அங்கு வைக்க இழுத்துச் செல்லப்படுது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் அவரது நிர்வாகத்தின் தெளிவற்ற உக்திகளே இந்த பிளவுக்கு காரணம். இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையிலான உறவை இயல்பாக்க ஆப்ரஹாம் ஒப்பந்தம் அதிபர் டிரம்பால மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஆனா பாலஸ்தீன பிரச்சனைக்கு தீர்வு காணாம இஸ்ரேலுக்கு ஆதரவளித்து பாலஸ்தீனத்தை தாக்கியது அரபு மற்றும் இஸ்லாமிய மக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்குது. மேலும் அரபு தலைவர்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ராஜாங்க ரீதியான இடைவெளியை அதிகப்படுத்தி இருக்கு. ஈரான் விவகாரத்துல ஒரு நாள் ராணுவ எச்சரிக்கை விடுப்பது, மறுநாளே பேச்சுவார்த்தைக்கு அழைப்பது என டிரம்பின் முரண்பாடான பேச்சு எதிரிகளை விட அமெரிக்காவின் நட்பு நாடுகளையே அதிகம் குழப்பத்துக்கு ஆளாக்கி இருக்கு. அமெரிக்க படையின் பாதுகாப்பு நம்பி எத்தனை நாளுக்கு தான் இருப்பது அப்படிங்கிறது விரக்தி எழுந்திருக்கக்கூடிய சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் பாகிஸ்தானுடன் சேர்ந்து சமீபத்தில் மெக்கா ஒப்பந்தம் செய்து கொண்டன. எதிர்காலத்தில் அமெரிக்காவை மட்டும் தனித்து பாதுகாப்பாக நம்பியிருக்க முடியாது என்பதை உணர்த்துவதற்காகவும் பிராந்தியத்தில் தங்களின் பாதுகாப்பை தாங்களே உறுதி செய்து கொள்ளவும் இந்த உடன்படிக்கை அமைக்கப்பட்டிருக்கு. மேலும் வளைகுடா நாடுகளில் இருந்து பெருமளவில் கச்சா எண்ணெய் வாங்கும் சீனா மற்றும் ரஷ்யாவுடன் பொருளாதார ராஜதந்திர உறவுகளை அரபு நாடுகள் தீவிரமா வளர்த்துட்டு வராங்க. அதிபர் டிரம்ப் அமெரிக்காவே ஃபர்ஸ்ட் என்ற கொள்கையின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கும் போது வளைகுடா நாடுகள் தங்கள் சுய பாதுகாப்பு மற்றும் பிராந்திய இறையாண்மையே முதன்மை என்ற நிலைப்பாட்டிற்கு வந்துவிட்டன. அமெரிக்கா முழுமையா வளைகுடாவை இழக்கல அப்படின்னாலும் இழக்க தொடங்கி இருக்குது. அரபு நாடுகள் தங்களின் சொந்த பாதையை தேர்ந்தெடுக்க தொடங்கிவிட்டன என்பது மறுக்க முடியாத உண்மை.